மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே. என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு? அக்கா, பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளை இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே. நிச்சயமா ஒரு இளிச்சவாய மாட்டுவான் பாரு. பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது, பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது. ஐயா, நம்ம வீட்டுல ஏதாவது பாத்திரம் இருக்குங்களா? இல்ல. பாத்திரமே இல்லையா? சரி போ. டே மூஞ்சிரு, நீ அந்த சைடு கத்து. டே பெரிச்சாளி, நல்ல மரத்து நல்லா பார்த்து கடை போடு. நான் போய் ஏதாவது ஓட்டை உடச்சிட்டு விசாரிச்சுட்டு வர்றேன். சரிண்ணே. பாத்திரங்கள் மல்லிய பூ கனகாமரம் கதம்பா பூ வாங்கலையா? ஏன் எனக்கு முன்னால யாரும் வாங்கலையா? வாங்கிட்டாங்க, நீங்க வாங்குங்க. 4 நாளா என் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறான். இன்னைக்கு மல்லிகை பூ வாங்கிட்டு போய். ஏமா பூவு, மல்லிகை பூ மூலம் என்ன விலை? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகிறதுக்கு பூ வாங்குறதுக்கு என்ன இருக்கு? இருக்கே. என்ன? கல்யாணம் ஆனவர்னா 1 முழம் 3 ரூபாய், ஆகாதவர்னா 3 முழம் 1 ரூபாய். ஓ, இது அது குல்மாப்பேட்டை குல்லால கடியா இருக்கு. அப்போ மனைவி மகாவை மறைச்சிட வேண்டியதுதான். நான் ஒரு கல்யாணமாகாத கன்னி பையன், எங்க அக்கா கல்யாணமாகாத கன்னி பொண்ணு. அப்போ ஜில்மாத்தா. அப்ப எத்தனை முழம் போட? ஒரு 10 ஜில்மாவை தாக்கு. 10 முழம் போடு. ஏ பூவு, உன் பேர் என்ன? செவ்வந்தி. என் பேர் அழகுராமன். சும்மாறா, ஹார்லிக்ஸ் பாட்டுக்கு லேபிள் சுத்துற மாதிரி. உன் பேரை எந்த நாயிடா கேட்டுது? கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு. அக்கா கைய வேற பிடிச்சிட்டாரு. மடக்கி போட்டுற வேண்டியதா. என்ன முளம் போட சொன்னா ஜான் போடுற? எங்க ஊர்ல இதான் முழம். ஓ, ஊருக்கு ஒரு முளம் இருக்குதாக்கும். ஆமா, கல்யாணம் ஆகலங்கறீங்க. பூயா இருக்கு. மகாலட்சுமிக்கு. மகாலட்சுமியா? இது புள்ளையாருக்கு ரைட் சைடுல ஒண்ணு உட்கார்ந்து இருக்குமே. எலியா? டேய் ஹார்லிக்ஸ் பாட்டில் எலி எங்காவது வீணை வாசிக்குமாடா? ஓ, சாமியா? இந்தாங்க. அப்பா. இல்லங்க. என்ன ஜில்மாவா? இல்லங்க, சாப்பிடாம போறீங்க. சாப்பாடா? ஆமா, 5 முழம் பூ வாங்கினா சாம்பார் சாதம், 10 முழம் வாங்கினா கோழி எட்டி சோறு போடுவோம். இது எங்க ஊர் பழக்கம். 15 முழம் வாங்கினா ஒரு பாட்டில் சாராயம் வாங்கி வைப்பீங்களாக்கு? இந்த சம்பிரதாயத்தை 18 பட்டியல நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஆமா, இந்த ஊர் பேர் என்ன? சாவடிச்சாம்பட்டி மாமா. அறா. வீட்டுக்கு வாயா, உன்னை பேசிக்கிறேன். எங்க உங்க பேர் என்னங்க? அதான் எங்க அக்கா விடல. ஆலிஷ் மூடுற வாயா. ஆமா, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பாத்திரம். தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். தம்பி பாத்திர கடை வச்சிருக்காராம், பெரிய ஆள் தான். அமைக்கிறே நானே பாத்திரம். இனிமே நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னடா உனக்கு ஒரு சைடு அடிக்குது? இப்படி அடிக்கடி வரும்க்க. ஏன்? கன்னி பையன் கை பட்டது இப்படி வந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு? கன்னி பொண்ணு கையை பிடிச்சுன்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இருங்க, வைத்தியம் கொண்டு வந்துடுறேன். டேய் பரதேசி, இந்த இழுவு கட்ட விட்டுட்டு போறியேடா. அப்பா, ஊரு பேர் சொன்ன உடனே நான் உசாராயிருக்க கூடாதா? சாவடிச்சாம்பட்டின்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராகிருக்கணும். ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா? இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன். இவளுக்கு எப்ப கண்ணி கழிகிறது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கழிய வச்சிருவானுங்க. நான் ஓடி போயிடுறேன். எங்க ஓடுறீங்க? உங்க அக்காவுக்கு ரொம்ப இழுக்குது, அதான் பார்க்க வந்தேன். அத வைத்தியம் கொண்டு வந்துடல, போங்க. உட்கார். ஐயோ தம்பி, நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு வா. எரிச்சிடலாமா? சும்மா இருப்பா, அதோட மிளகாயும் சேர்த்து கொண்டுகிட்டு வா. சரி. என்ன இது, சைக்கிளுக்கு காத்து அடிக்குது? இந்தாங்க. ஐயோ, என்னடா இது? முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்றுடும், இப்ப 4-5 மிளகா போட்டிருக்கேன், வலிப்பு நிக்கலையே. ஓ, வியாதி முத்தி போச்சுதா? இனிமே இவ பிழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது. எவன் கையில? ஆண்டவன் கையில. ஐயோ அக்கா, யோ பாத்திரம், நீ வந்தது எங்க அக்காவை கொல்ல பார்த்துட்டியே. டேய், நான் என்னடா செஞ்சேன்? குறபடி என் மேல போட்டு போயிருக்க. செவந்தே. ஏய், மூஞ்சி இங்க இருக்குடா. மூஞ்சி இவ்வளவு பெருசா 2 மூஞ்சியா இருக்கும். செவந்திமா. அட, என்ன போச்சுத? விரல எடுத்துரு. ஐயோ, விரல வை வை வை.
தம்பி, என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதும் உடனே நின்று போச்சுதே. உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது. நீ இதே மாதிரி ஒரு 4-5 நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு, அவ பொழைச்சுக்குவா. இவ பொழைச்சுக்குவா, என் விரல் செத்து போயிடும். வைத்தியர, வெளியில தெருவில் போய் என் விரல்ல மூலிகை சத்து இருக்குன்னு சொல்லிடாதீங்க. ஊர்ல இருக்கிற பையன் பூரா லைன்ல வந்து என் விரல சப்பி எடுத்துருவான். இவ செத்தா என்ன, பொழைச்சா என்ன? ஐயோ, கொலை, 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 வைங்க, வைங்க. அண்ணே பசிக்குதுண்ணே, பன்னு டீ. மகா, ஒரு 1 ரூபா கொடு. இந்தாங்கடா, ஒரு கப் டீ வாங்கி ஆளுக்கு பாதியா குடிச்சுங்க. அண்ணே பன்னு. இந்தா இதை தின்னு. என்ன மச்சான், பச்சை மீன் திம்பாங்களா? ஆடி போடி, சுடுகாட்டுல போச்சு இந்த பொணத்தை தோண்டி ஆளுக்கு பாதியா தின்னவனுங்க மீனை திங்க மாட்டானுங்களா? போகடா. மகா மகா ஏய், வாயை மூடுறா, அண்டா ரேஞ்சுக்கு துறக்குறான். மகா, வெறா மீன் இருக்கா? இருக்கு. உயிரோட இருக்கா? ஏன் பண்ண வைக்க போறியோ? யோ, நான் சும்மா நிறுத்தியா? ஒரு மீன் 50 ரூபாய். மகா, உன் கையினால குடிச்சினா 60 ரூபாய் கொடுப்பேன். 2 மீன் கொடு மகா. மகா ஆஹா மகா, ஆஹா. இந்த வெறா மீனை உன் கையினால வெட்டி, உன் கையினால சுத்தம் செஞ்சு, உன் கையினால இந்த மசாலாவை தடவி, உன் கையினால குழம்பு வச்சு கொடுத்தீன்னா உன் கையால எடுத்து லபக்கு லபக்குன்னு உள்ள விட்டுக்குவ. என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கா. அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ. நமக்குள்ள என்னண்ணே? நமக்குள்ள என்னவா? இவன் என்ன டூயினோடா? மகா, நீ நல்லா உரைச்சி கழுவி போடு மகா. ஐயோ, டேய், மீனோட மசாலாவும் தடவி இருக்கேன். அப்படியே போய் மகன் அடுப்புக்குள்ள தலை விடு. மீனை நீ தின்னாலும் சரி, ஒன்ன மீன் தின்னாலும் சரி. போடா. காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி? ஆமா, இல்லன்னாலும் தினம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல அக்கௌண்ட் போட்டுருவியாக்கோ. சும்மா ரெடி எட்டனா கூறு கட்டி வைக்கிற பேச்ச பாரு. வா காவேரி, மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா? வா. வேணுமா? அட, வேணான்னு சொல்லாதம்மா. மீன் கீன் ஆகி போட்டு மருந்து போட உடம்ப தேத்தி விடு. சரிங்கண்ணே. காவேரி, அட பாண்டியனா, இந்த ஊருக்கு யார் பார்க்க வந்த? நீ இருக்கிற இடம் தானே எனக்கு பிருந்தாவனம். அதனால தான் இந்த ஊருக்கே வந்துட்டேன். இப்ப நான் சிவசங்கரன் கிட்ட மேனேஜரா இருக்கேன். ஏன் காவேரி சிரிக்கிற? ஆடு யார நம்புது? கொலையை கொடுத்து தலையை வெட்டுறவன தானே நம்புது. காவேரி, உனக்காக தான் இந்த ஊருக்கே நான் வந்திருக்கேன். இத பார் பாண்டியா, நீ வேலை செய்யற இடமும் தப்பானது, என் மேல வச்சிருக்கிற ஆசையும் தப்பானது. ரெண்டையுமே மாத்திக்க. உன்னை விரும்புற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. நான் வரட்டா? காவேரி, இந்தமா என்னையா பட்டணத்துல படிச்சவரே? ஆமாமா. கத்திரிக்காய் என்ன விலை? 4 ரூபாமா. 4 ரூபாவா? எவ்வளவு ஒண்ணு சொல்லு. சரி சரி, நீ சொன்ன நியாயமா தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ போடு. 1/2 கிலோவா? கோஸ் எவ்வளவு? அதுவும் 4 ரூபாய் தாமா. இன்னைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு மச்சான் அசத்த போறேன். தங்கச்சி, ஏய் பொன்னி, என்னடி இது? இதாண்டி ரோஷம். உனக்கு என் கடையில காய்கறி கிடையாது. போடி. அதான் ஏன்னு கேக்குறேன். நான் காசு கொடுக்கலையா இல்ல கடன் சொன்னா? ஏன் தோட்டத்து காய்கறிய அந்த முரட்டு பைய பெரிய மருந்து சாப்பிடலாமாடி? என் அண்ணனை நொண்டி ஆக்குன அந்த அயோக்கியனுக்கு என் கடையில காய்கறி கிடையாது. போடி. சர்தான் போடி. ஒரு அடியாதான் குதிக்கிறா. கொதிக்கிற எண்ணெயில விழுந்து கடுகா வெடிக்கிறா. நீ சும்மா இருக்கியா? இத பாரு, வெச்சவளுக்கு ஒரு கடை, வாங்குறவளுக்கு 9 கடை. வந்துட்டான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு. பொடி பொடி இவ்வளவு. இத பாருடி, உனக்கு பயந்துட்டு நான் போறேன்னு நினைச்சுக்காத. என் மச்சானுக்கு 1000 கடையில வாங்க வேண்டி. வந்துட்டோம் வாய் வச்சுக்கிட்டு. கெட்டதை மறக்கணும், கெட்டவனை மன்னிக்கணும். அதுதான் மனித நேயம். என் கையை கால எடுத்துட்டு வர சொன்னது சிவசங்கரன். பெரிய மருது மேல எந்த தப்பும் கிடையாது. அண்ணே, நீ படிச்சது பட்டம், நான் படிச்சது பாசம் மட்டும்தான். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம் பார்க்காம என் மனசு ஆறாது, அடங்காது.